ஆட்டோ கிடைக்கல, கேப் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனாக இருக்கிற பாரத டாக்ஸி ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுவது தெரியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல். இந்த சேனலில் டே டு டே அப்டேட்ஸு, ரியல் ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் ஜாப்ஸு எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோ போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பாரத டாக்ஸியை பற்றி விரிவாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. TMY1Kன்ற ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. பாரத டாக்ஸி ஆப்பை நாங்கள் எப்படி பதிவிறக்கம் செய்து எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற தகவல் வீடியோ எங்களுக்கு தேவை, அந்த வீடியோ இருந்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம சேனல் தரப்புலேருந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சகோ, நான் இந்த வீடியோ போடுறேன். ப்ளே ஸ்டோரில் ஆப் உள்ளது, நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ளே ஸ்டோரோட ஆப் லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காண்டி அவருக்கு அந்த எப்படி நம்ம ஆப்பை யூஸ் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ போட போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச்சுங்கிற டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேப்பில் பாரத் டாக்ஸி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்துடும் பாரத் டாக்ஸின்னு வந்திருக்குங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பாரத டாக்ஸி ஆப் இருக்கும். நம்ம எதை கிளிக் பண்ண போகிறோம்னா இந்த லோகோ பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதான் அந்த பாரத டாக்ஸியோட லோகோ. இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாரத டாக்ஸி புக் கேப் இன் இந்தியா. கீழே அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாரத டாக்ஸி ட்ராவல் அண்ட் லோக்கல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆப்பை, ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இன்டர்ஃபேஸ் இருக்குது, சரிங்களா? நான் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும், ஓகேவா? இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் புக் யுவர் டாக்ஸி ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து சூஸ் யுவர் டெஸ்டினேஷன் கேட்டிருப்பாங்க, இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அடுத்து இந்த டாக்ஸியில் உங்களுக்கு 24/7 சப்போர்ட், கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்படியே நீங்கள் கீழே இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பாரத டாக்ஸி ஆப்பில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் அதை கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி என்கிட்ட அக்கௌண்ட்டே இல்லை, நான் இந்த பாரத டாக்ஸிக்கு நான் புது யூசர் நியூவாக வரேன் அப்படின்றவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப் இயர். இந்த சைன் அப் இயர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பாரத டாக்ஸி புதுசாக தான் ஓப்பன் பண்ணுறேன், சரிங்களா? அதனால் நான் நியூ அக்கௌண்ட் கொடுக்குறேன். இதில் உங்களோட நேமை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களோட இமெயிலை கொடுங்க, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு எப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், அப்புறம் ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி கொடுங்க. கொடுத்துட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிடுங்க. ஐ அக்ரி டு ஆல் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி, அதை டிக் பண்ணிவிட்டு சைன் அப்புங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு கீழே இருக்க பார்த்தீங்களா லாகின் இயர், அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு கீழே லாகின் இருக்கும், அந்த லாகின் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. பேக்கேஜ் டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லொக்கேஷன், நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருச்சி, மதுரையாக இருந்தாலும் எது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்க. 4 ஹவர்ஸ்னால் 40 கிலோமீட்டர் பேக்கேஜில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 8 ஹவர்ஸ்னால் 80 கிலோமீட்டர், 10 மணி நேரம்னா 100 கிலோமீட்டர் உங்களுக்கு வண்டி போகும். 12 மணி நேரம்னா 120 கிலோமீட்டர், இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பிக்கப் டேட் நீங்கள் எப்போ பிக்கப் பண்ண போகிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாளைக்கு டேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு ஒரு காலை ஒரு 10 மணிக்கு எனக்கு வண்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி புக் பண்ணுறேன்னா இந்த மாதிரி புக்கிங் வரும் உங்களுக்கு. நீங்கள் சென்னையில் நீங்கள் 4 ஹவர்ஸ் பேக்கேஜில் நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம், ஓகேவா? டொயோட்டா கிறிஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எனக்கு அவைலபிள் கொடுத்துருக்காங்க. SUV ஏசி வண்டி தான், சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. 3150ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. GSTயோட இன்க்ளூட் ஆகி தான் சேர்ந்து தான் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். பேசிக்கோட ஃபேர் எவ்வளோ, இந்த ஃபேர் பார்த்தீங்கன்னா 3000 கொடுத்துருக்காங்க. GST 5% போட்டிருக்காங்க. மொத்தம் 150, டோட்டல் ஃபேர் 3150ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூஷன், இதில் உங்களுக்கு டோல் ப்ரைஸும் பார்க்கிங் ப்ரைஸும் தவிர்த்து தான் இந்த பேக்கேஜ் போட்டிருக்காங்க. சப்போஸ் டோல்லாம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்னால் உங்களுக்கு கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை விட எக்ஸ்ட்ரா நீங்கள் போகிறீங்கன்னா கிலோமீட்டருக்கு 25 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஹவர் போச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஹவருக்கு 450 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம், ஓகேவா?
அடுத்த இது டைப் பார்த்தீங்கன்னா, அவுட் ஸ்டேஷன் குடுத்துருக்காங்க. அவுட் ஸ்டேஷன்னா ஒன் வே மாரி. இப்போ நான் சென்னையில இருக்கேன். இப்போ நான் வந்து திருச்சிக்கு போணும் அப்டின்னா, திருச்சிங்கிற மாரி டைப் பண்ணிக்கோங்க. திருச்சிராப்பள்ளி இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? அதே மாரி டைப் பண்ணிவிட்டு அதில பிக்கப் டேட் குடுங்க. பிக்கப் டேட் வந்து நான் வந்து நாளைக்கு கிளம்புறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 22 அப்படி குடுத்துட்டு, டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு எனக்கு வண்டி வேணும் காலையில. டைம குடுத்துட்டிங்கன்னா, சர்ச் குடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில வந்து சென்னையிலேருந்து திருச்சி போறதுக்கு எவ்வளோ வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வண்டியுமே இருக்கும். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா எத்தனை பேர் போறீங்க, அதுக்கேத்த மாரி நீங்க பார்த்துட்டு நீங்க புக்கிங் பண்ணிக்கலாம். இதில மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் இருக்கு. அந்த மாரி டொயோட்டா எட்டியோஸ், மாருதி எர்டிகா, டொயோட்டா இனோவா, டொயோட்டா கிறிஸ்டா இந்த மாரி ஏகப்பட்ட வண்டிகள் குடுத்துருக்காங்க. அதோட அமௌண்ட்டும் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க குடுத்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாரி தான் சேம் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் போட்டாங்க பாருங்க. 674 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து உங்களுக்கு பேசிக்கா குடுத்துட்டாங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா ரூ. 5392 ஃபேரு. ஜிஎஸ்டி வந்து ரூ. 270 போட்டு அவங்களே போட்டாங்க. டோட்டலா நான் ரூ. 6062 பே பண்ணுற மாரி இருக்கும். அதே தான் எக்ஸ்க்ளூஷன் வந்து உங்களுக்கு டோல் பிரைஸும், பார்க்கிங் பிரைஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போட்டாங்க. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு ரூ. 8. நான் 674 கிலோமீட்டருக்கு நான் எக்ஸ்ட்ராவா போறேன்னா, நான் இந்த அமௌண்ட்ட பே பண்ணுற மாரி இருக்கும். ஒரு கிலோமீட்டருக்கு ரூ. 8 பே பண்ணுற மாரி இருக்கும். ஹவருக்கு வந்து 0 தான் சொல்லி போட்டிருக்காங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன படிச்சு பார்த்துட்டு கன்ஃபார்ம் புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிரைவர் கால் பண்ணி உங்களோட ஏரியாக்கே வண்டி வந்துரும். சரிங்களா? நான் ரவுண்ட் ட்ரிப் போறேன் அப்டின்னா, நான் வந்து திருச்சிலேருந்து மதுரை போணும். அந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா சேம் தான். அதில உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறீங்க. திருச்சிலேருந்து மதுரைக்குன்னா, இதே மாரி இந்த இடத்துல நீங்க திருச்சி குடுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க மதுரைன்னா மதுரைன்னு குடுத்துக்கணும். ஓகேவா? அந்த மாரி 2 டெஸ்டினேஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதான் ரவுண்ட் ட்ரிப்ன்னு சொல்லுவாங்க. ட்ராப் உங்களுடைய கடைசியா இப்ப நீங்க திருச்சியில ஒரு வேலைய முடிச்சுட்டு நீங்க மதுரைக்கு மதுரையில கோயிலுக்கு போற மாரி இருக்கலாம். இந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த ட்ராப் டேட் அந்த டேட்க்குள்ள உங்களுக்கு எப்ப நீங்க உங்கள ட்ராப் பண்ணணுமோ, அந்த ட்ராப் டேட் குடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் அந்த டைம்க்கு உங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிருவாங்க. ஓகேவா? அடுத்து லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா, இது ஏர்போர்ட் தான். இப்போ நான் ஏர்போர்ட்லேருந்து என்னோட லொகேஷனுக்கு போணும் அப்டின்னா, உங்களோட ஏர்போர்ட்லேருந்து நீங்க புக் பண்ணீங்கன்னா, உங்களோட எக்ஸாக்ட் லொகேஷன நீங்க போட்டு உங்களுக்கு எப்போ உங்கள பிக்கப் பண்ணணும்னு சொல்லி டேட் அண்ட் டைம் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வண்டி இருந்ததுன்னா அவைலபிள் காட்டும். சரிங்களா? இதே நான் உங்க வீட்லேருந்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு போணும் அப்டின்னா, இத டூ த ஏர்போர்ட் நீங்க குடுத்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஏர்போர்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த 3 ஆப்ஷன் தான் குடுத்துருக்காங்க. ரென்டல், அவுட் ஸ்டேஷன், லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மை ரைடு நீங்க என்னென்ன ரைட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். அப்கமிங் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்கமிங் ரைட் காட்டும். ரன்னிங்னா இப்ப நீங்க கரண்ட்டா புக்கிங்ல இருக்கீங்கன்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது ரன்னிங்ல காட்டும். இதெல்லாம் உங்களுக்கு காட்டும். ரைடு ஓவர்னா ஓவர் ரைட் காட்டும். நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, கேன்சல்ன்னு சொல்லிட்டு காட்டும். சரிங்களா? அப்புறம் அக்கவுண்ட் டைப் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்க அக்கவுண்ட் இப்படி தான் இருக்கும். அக்கவுண்டோட பேலன்ஸ் இருக்கும். ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களோட ரோட் ட்ரிப் என்னென்ன ரோட் ட்ரிப் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து வாலெட்டும் கொடுத்துருக்காங்க. வாலெட்னா நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் கூட இந்த மாதிரி ஆட் மணிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து உங்களோட பேங்க் நேம், உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் அக்கௌண்ட் டைப் சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த மாதிரி உங்களுக்கு அக்கௌண்ட்டுங்க தேவைன்னா நீங்கள் டெலீட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேட்டா நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா பழைய பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் நியூ பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எம்பின் என்னன்னா உங்களை ஆப் ஓப்பன் பண்ணுறது ஒரு இன்டர்ஃபேஸ், ஒரு எம்பின் கொடுத்தா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எம்பின் உங்களுக்கு மறந்துருச்சுன்னா பழைய பின் நம்பரை போட்டு கன்ஃபார்ம் நியூ பின் கொடுத்து நீங்கள் புது பின் ரீசெட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இந்த மாதிரி கஸ்டமர் குவரிஸ் கொடுத்துருக்காங்க. எஃப்ஏக்யூ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் டவுட் எதுவும் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கலாம். நான் எப்படி கேன்சல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. பேமெண்ட் ரிலேட்டடாக வேணும்னா அந்த பேமெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். புக்கிங் லெட்டர் எப்படி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஆப்பை நீங்கள் லாக் அவுட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நீங்கள் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாரத டாக்ஸி ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி எப்படி நம்ம புக்கிங் பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ முழுக்க பார்த்தோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு நமது மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.